ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்களும் எல்லாருமே ரொம்பவே நல்லாயிருக்கோம். எங்கள் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாடி தோட்டத்தில் இருக்க செடிகள் பற்றியான வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் நாங்கள் என்ன மாடியில் என்னென்ன செடி வச்சுருக்கோம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த செடிகள்லேருந்து நிறைய பூ, மொட்டு எல்லாத்தையுமே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக மொட்டு நிறையவே வச்சுருந்தது. மொட்டு மட்டும் இல்லாமல் பூவுமே ஒன்று பூத்திருந்தது. அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்திங்கன்னா டார்க் ரெட் கலர் சூப்பராக இருந்தது பார்க்கவே. பச்சை மிளகா செடியிலையும் அங்கங்கே சின்ன சின்னதாக பச்சை மிளகா வந்துட்டுருந்தது. இந்த மாதிரி நம்ம வச்ச செடிகள்லேருந்து நம்ம பூ, பழம், காய் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மனதுக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி காலைல நான் போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் பாருங்கள், மல்லி செடியில் கூட நிறைய மல்லிலாம் வந்திருந்தது. நிறைய மல்லி பசங்க பிச்சும் போட்டாங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய மல்லி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த இந்த பாவக்காய் செடி தான். இந்த பாவக்காய் செடி பார்த்திங்கன்னா நாங்கள் வைக்கவும் கிடையாது, அது தானாகவே வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா சூப்பராக அதுலேருந்து பூ வந்திருந்தது. அந்த எல்லோ பூ தான் பாவக்காய் செடியோட பூ. என்னோடய வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோல்டுனால் கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்த அந்த சீத்தாப்பழம் செடியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக அந்த பழம் நல்லா பெருசாக இருந்தது. செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா அழகாக மொட்டெல்லாம் நிறைய விட்டு நல்லா ஒரு ரெட் கலரில் ப்ரைட் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக ஒரு செம்பருத்தி பூலாம் பூத்திருந்தது. இதுக்கு முன்னாடியும் பூத்திருக்கு. நாங்கள் நிறைய எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு நாங்கள் வச்சுருந்தோம்ல சீத்தாப்பழம் செடி, அதுவுமே நல்லா ஹைட்டாக வளர்ந்துருந்தது. அப்புறம் கீரையுமே நல்லா சூப்பராக வந்துட்டுருந்தது. நான் வெஜிடபிள் வேஸ்ட்டை தான், கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு கவர் உள்ள போட்டு வச்சுருவேன். வச்சுட்டு இந்த மாதிரி தான் ஒரு கைப்பிடி எடுத்து எல்லாமே எடுத்து ஒவ்வொரு செடிக்காக நான் போடுவேன். பாருங்கள், டீ தூள்லாம் போட்டு எல்லாமே இப்போ டீ தூள்லாம் ரொம்பவே செடிக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் எல்லாமே போட்டுட்டு வரும்போது தான் பார்த்தேன், அந்த பாவக்காய் செடியிலேருந்து பிஞ்செல்லாம் விட்டுருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிருந்தது. எங்கள் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.